மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தலைவர் விஜய் அவர்கள் சரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். எது கண்டிப்பாக சரி, அவர் தான் சரின்னு தெரியுமே, எது கண்டிப்பாக அவர் சரி அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த நடந்திருக்கு பார்த்தீங்களா, டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த விஷயத்தில் என் தலைமை சரின்னு சொல்கிறேன். எனக்கு எதுவும் புரியலப்பா, என்ன கரெக்டாக தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, கரெக்டாக இருக்கேன், தெளிவாக இருக்கேன். இந்த 2 பேர் சேர்ந்ததுக்கு தலைவரை பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு அஜெண்டாக்குள்ளே ட்ரை பண்ணாங்க. தலைவர் பிடி கொடுக்காமல் இந்த விஷயத்தை தெளிவாக கடந்து போயிருக்காரு. நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இந்த நிகழ்வை நம்ம ரொம்ப அற்புதமாக கடந்து போயிருக்கோம். பொலிட்டிசைஸாக இவங்க 2 பேர் ஜாயின் பண்ணது இவங்க 2 பேருக்கு தான் இப்போ ட்ராபேக்காக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா, நான் 3 பாயிண்ட் சொல்கிறேன். நம்ம தலைவர் ஒரு நபர் வந்து நமக்கு ஆதரவாக திடீர்னு பேசுகிறாருன்னா உடனே போயிட்டு அவருக்கு பயங்கரமாக ஆதரவு தெரிவித்து பயங்கரமான விஷயங்கள் எதுவும் பண்ணாமல் அமைதியாக கடந்து போகிறார்ல, அந்த அமைதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமங்களை இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, டிடிவி தினகரன் அப்படிங்கிற ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, எடப்பாடி எங்கே இருக்காரோ அங்கே நான் இருக்க மாட்டாங்க, என்னுடைய கட்சிக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ஏதோ கூட்டணி அமைதுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் அமைதியாக இருந்தோம், ஆனால் இவங்க ஏதோ எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்லாம் சொல்லும் போதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்க இதை என்னால் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியே போகிறோம், என்டிஏலேருந்து அதிமுக அமமுக வெளியே வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் பெருசாக பேசுகிறாப்புல. அப்போ நம்ம தலைவர் விஜய் அவர்கள் பார்க்குறாரு, ஓஹோ வெளியே வருது போல, ரைட் ஓகே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இவர் என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு ஆதரவாக சில விஷயங்களை பேசுகிறார். மிக கடுமையான எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. நமக்கு ஆதரவாக சில விஷயங்களை பேசுகிறாரு. மீடியாவில் செய்தியாளர் சந்திப்பில் விஜய் எனக்கு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறாரு, இவருக்கு கணிசமான வாக்குகள் இருக்குன்னு சொல்கிறாரு, கண்டிப்பாக இவர் ஒரு பெரிய டஃப் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. தொடர்ச்சி நமக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தார். தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சிக்காரங்க தன்னுடைய நிர்வாகிகள் யாரையுமே பெருசாக இவருக்கு எந்த விதமான ரிப்ளையும் கொடுக்க வேணாம், அமைதியாக இருங்க, நான் அமைதியாக இருக்கேன்ல நீங்களும் அமைதியாக இருங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க. டிடிவி தினகரன் அவர்களோட நிலைப்பாடை பற்றி தாவேக்கா ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இப்போ வரைக்கும் இல்லை. தாவேக்கா அமைதியாக அந்த விஷயத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்காங்க, நாங்கள் வந்து மறுபடியும் என்டிஏக்கே போகிறோம் அப்படிங்கிற முடிவெடுத்துட்டாங்க. இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம வெளிப்படையாக ஆதரவு தெரிவிச்சிருந்தா கண்டிப்பாக அவர் நம்ம கூட இருந்திருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. நான் மறுபடியும் ஒரு ஆங்கிள் சொல்கிறேன், இவர் சந்தர்ப்பவாத அரசியலுக்காண்டி இதை பண்ணுறாரா, உண்மைக்குமே இவர் உணர்வு ரீதியாக எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து சண்டை செய்கிறாரா அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் வெளிப்படையாக நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சண்டை செஞ்சாப்புல, கட்சியில் கொஞ்சமாக ஒதுங்கி இருந்தாப்புல, அதுக்கப்புறம் தன்னால் முடிஞ்ச விஷயத்தை கட்சியில் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டாங்க. இன்னைக்கு தனியாக அவர் ஏதாவது பண்ணணும் என்ன செய்யணுங்கிறப்போ தலைவர் விஜய் அவர்கள் கூப்பிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அரவணைச்சு இன்னைக்கு இந்த கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரோட நோக்கம் உண்மையாக இருந்தது. அதனால தலைவர் விஜய் அவர்கள் ஒரே நிகழ்வில் இருக்கக்கூடிய 2 பேரில் ஒருத்தரை கண்டுக்காமல் இருந்தார், ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி கட்சியில் மிக முக்கியமான பதவி கொடுத்துருக்காரு, இன்னொருத்தர் பண்ணுற விஷயத்தை வெளிப்படையாக பார்த்துட்டு இருந்தார். என்ன தெரியுமா காரணம், சந்தர்ப்பவாத அரசியல்னு சொல்லுவாங்க. சந்தர்ப்பவாத அரசியல்னா, அதாவது திமுக வேணாம் அதிமுக வேணாம் தொடங்கப்பட்ட கட்சி தான் தேமுதிக. ஆனால் தேமுதிக இப்போ என்ன பண்ணுது, திமுக கூட்டணிக்கு போகலாமா அதிமுக கூட்டணிக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு விளையாட்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. எந்த பக்கம் போக போகிறாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் பாமக அப்படிங்கிற கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எமர்ஜாகும் போது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற கோஷத்தோடு அவங்க பெருசாக வந்தாங்க. நிறைய யங்ஸ்டர் அந்த சமயத்தில் அதை கவனிச்சாங்க. ஆனால் அந்த கோஷத்தில் உறுதியாக இல்லாதனால 2021 தேர்தல், அதுக்கப்புறம் 2019 தேர்தலே அவங்க அந்த கோஷத்தில் தடுமாற ஆரம்பித்தாங்க. அந்த கோஷம் வெற்றி படல, அந்த இலக்கில் அவங்க வந்து நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை நோக்கி போல அப்படிங்கிறதுக்காண்டி உடனே அவங்க பிகைண்ட் சீனுக்கு வரும்போது உடனே அவங்க பின்வாங்கும் போது அப்போ இந்த சந்தர்ப்பவாத அரசியல் தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு தேர்தலுக்கு ஒரு முகமுடி போடுறீங்க, அடுத்த தேர்தலில் வேற முகமுடி போடுறீங்க அப்படிங்கிறது இது ஒரு வகையான சந்தர்ப்பவாத அரசியல் தான். இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட இப்போ சமீபத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணியை பயங்கரமாக வந்து போட்டு தாக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் உண்மைக்குமே சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணதா, உண்மைக்குமே இந்த கோஷத்தில் உறுதியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் தனிப்பட்ட முறையில் நம்புறது காங்கிரஸ் இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்குது அப்படிங்கிற விஷயம். போக போக தான் தெரியும் அவங்களும் சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறாங்களா உண்மைக்குமே பண்ணுறாங்கன்னா ஆட்சி தேர்தல் பங்கு திமுக கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட ஒரே சாய்ஸ் பார்த்தீங்கன்னா தாவேக்காவா தான் இருக்க முடியும். ஒருவேளை அந்த கோஷத்திலே அவங்க சமரசம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய நிலைப்பாடு மாறலாம். ஸோ சந்தர்ப்பவாத அரசியல் அப்படிங்கிறது 2026 தேர்தலில் என்ன முகமுடி போட்டால் நம்ம அதிகாரத்தில் போய் உட்காந்துக்கலாம், அதிகாரம் நமக்கு வேணும், அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணலாம், பழைய நிலைப்பாடு வேணாம், வருங்கால நிலைப்பாடு வேணாம், இன்னைக்கு என்ன பண்ணால் எனக்கு அதிகாரம் வரும், அந்த விஷயத்தை நான் பண்ணேனா அதன் பெயர் தான் சந்தர்ப்பவாத அரசியல். இவரோட கட்சியோட நோக்கம் என்னவா இருக்கு, நான் முன்னாடி சொன்னபடி அம்மா அவர்களோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் இந்த கட்சியில் இருக்கும்போது திமுக எதிர்ப்பு டிடிவி அவர்களோட மைய நீரோட்டமாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட தவறான தலைமையினால தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்னார். அப்போ எடப்பாடி எதிர்ப்பு அப்படிங்கிறது இவரோட கட்சியில் மிக பிரதானமான விஷயமா இருந்துச்சு. 2 எதிர்ப்பில் அம்மாவின் ஆட்சி மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் எடப்பாடி பழனிசாமியை சமரசம் பண்ணிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தான் மறுபடியும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர போறாரு. ஸோ எடப்பாடி
எதிர்ப்பை நான் பின்னாடி வாங்கிட்டு அம்மாவின் ஆட்சிக்காண்டி நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த சமரச அரசியல், சந்தர்ப்பவாத அரசியலை மறுபடியும் டிடிவி தினகரன் அவர்கள் கையில் எடுத்திருக்காங்க. இந்த நோக்கம் புரியாமல் நம்ம வெளிப்படையாக ஆதரவு தெரிவிச்சிடக்கூடாது. வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்காமல் நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் உட்பட அத்தனை பேருமே டிடிவி தினகரன் அப்படிங்கிற ஒரு பேரை உச்சரிக்கவே இல்லை. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவரும் பயங்கரமாக பேசினாரு, நமக்கு ஆதரவு பயங்கரமாக கொடுத்தாரு. அவருடைய நிலைப்பாடு சந்தர்ப்பவாத அரசியலா அல்லது உண்மையான அரசியலா அப்படிங்கிறது தெரிகிற வரைக்கும் நம்ம கட்சியிலேருந்து எந்த விதமான ரியாக்டும் வராமல் அமைதியாக கடந்து போனோம். ஏன் தெரியுமா? அது சந்தர்ப்பவாத அரசியல் அப்படிங்கிறது நமக்கு இப்போ ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஏன் இந்த சந்தர்ப்பவாத அரசியலை அவர் பண்ணுறாரு? அந்த கூட்டணியில் அவர் பாட்டு இருக்க வேண்டியதானே, எதற்கு இந்த நாடகம் போட்டார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, அங்கே இருந்தார்னா அவருக்கு 10 சீட்டு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கலாமே ஒரு பேச்சுக்கு. இன்னைக்கு வெளியே வந்து பயங்கரமாக நான் அந்த கூட்டணிக்கு வருவேனா மாட்டானா அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை உருவாக்கி, ஒரு குழப்பத்தை உருவாக்கி, பயங்கரமாக டிடிவி தினகரன் அப்படிங்கிற பேர் 3 மாசமாக தலைவர் விஜய் அவர்களை பயன்படுத்தி தன்னை ஒரு லைம்லைட்லேயே வச்சுக்கிட்டு மறுக்க அந்த கூட்டணிக்குள்ளே போகும்போது 10 சீட்டுங்கிறவங்க 15 சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதற்காண்டி தான் அந்த வேலையை பார்த்துருக்கார். ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, நான் அப்பையிலேருந்து இவர் அண்ணாமலையோட டைப்பில் இருக்கும் போதே நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அண்ணாமலையோட எப்படி டைப்பில் இருக்க முடியும்? அதிமுக கூட்டணிக்கு அண்ணாமலை பிரச்சனையாக இருப்பான்னு சொல்லி அண்ணாமலையை தனியாக ஒதுக்கிட்டாங்க. இங்கே நயினா நாகேந்திரன் அவர்களை போட்டாங்க. இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக கூட்டணியில் இந்த எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தியில் இருக்கிறவங்க அத்தனை பேரையுமே அண்ணாமலை தான் கையாண்டுக்கிட்டு இருந்தார். ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா டிடிவி அவர்களாக இருக்கட்டும். ஸோ இங்கே டிடிவி இங்கே கொண்டு வந்துட்டாரு. ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இருக்காரு. அவரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் திமுக பக்கம் போயிட்டாங்க. கூடிய விரைவில் ஓபிஎஸும் திமுக பக்கம் போயிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் அவரோட நிலைப்பாடு எடுத்து பார்த்தா 2026 தேர்தலை அணுகணும். இவ்வளோ நாள் நம்ம திமுக எதிர்ப்பில் இருந்தோம். இந்த தேர்தல் நம்ம ஜெயிக்கிறோம்னா திமுகவில் சமரசம் பண்ணிக்கிட்டா என்ன, சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணால் என்ன, வர்றவன் போகிறவங்களாம் பண்ணால் நான் ஒரு தடவை பண்ணால் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாரு. இங்கே ஐயா செங்கோட்டையன் அவர்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஐயா செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி எதிர்ப்பில் இருக்காங்க. அதிமுகவோட ஐயா சமரசம் பண்ணிக்க மாட்டாங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்கு சமரசம் பண்ணாத தாவேகா அப்படிங்கிற கட்சி நிச்சயமாக சமரசம் பண்ணிக்காது. தன்னுடைய கொள்கைக்கு தாவேகா சரியான இடமா இருக்கும் தெரிஞ்சதுனால தான் தாவேகாவை நோக்கி ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வராங்க. இந்த மாதிரி ஒரு சண்டை செஞ்சோம்னா அந்த சண்டையில் உறுதியாக இருக்கணும். தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னார். தன்னுடைய சினிமா ஓடுறதுக்காண்டி அவர் அரசியல் களம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பொலிட்டிக்கல் மைலேஜுக்காண்டி அவர் பயன்படுத்தலை. உண்மைக்குமே அரசியல் களத்துக்கு வந்தார், அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. யாருக்கும் இல்லாத அத்தனை குடைச்சலும் தலைவர் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ அரசியல் களத்தில் ஒரு சொல்லாடல் சொல்றாங்கன்னா அந்த சொல்லாடலில் எவ்வளோ உறுதியாக இருக்காங்க. தேமுதிக அந்த சொல்லாடலில் உறுதியாக இல்லை, அந்த பக்கம் பாமக உறுதியாக இல்லை, இந்த பக்கம் விசிகாவாவது உறுதியாக இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல. விசிகா என்ன சொன்னாங்க? பாமக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு தான் எங்கள் கோஷம்னு சொல்றாங்க. இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு போகும்போது விசிகாவோட தலைவராக இருக்கக்கூடிய திருமானே அமைதியாக இருப்பாரா? இல்லைங்க சண்டை செய்வாங்க, என்னுடைய கொள்கையில் நான் உறுதியாக இருப்பேன்னு சொல்லி சமரச அரசியல் பண்ணாம, சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணாம ஐயா கலந்து போவாரா? என்ன செய்வார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அரசியல் களத்தில் எனக்கு தெரிஞ்சு சமரசம் பண்ணாம இந்த அரசியல் களத்தில் பயணிக்கிற ஒரே தலைவராக தலைவர் விஜய் அவர்களை பார்க்குறேன். ஏன்னா யாராவது டக்குன்னு வந்து நமக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது இது சமரசத்துக்காண்டி பண்றாங்களா, சந்தர்ப்பவாதத்துக்காண்டி பண்றாங்களா, உண்மைக்குமே இவங்க கொள்கை பற்றோட இருக்காங்களா, இந்த உறுதித்தன்மையில இவங்க உறுதியா இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாம யாருக்கும் வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்க கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடில் நம்ம தலைமை இருக்கிறதுனால தான் ஓஹோ நடக்கிற விஷயங்களை அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வேடிக்கை பார்க்கும்போது மறைமுகமாக, அதாவது நம்மளுடைய இமேஜ் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மறைமுக பேச்சுவார்த்தைலாம் நடக்கும். நேரடியாக பண்ணி அசிங்கப்படுறதுக்கு மறைமுகமாக பண்ணுறது எவ்வளவோ நல்ல விஷயம் இல்லை. எப்பா நீ பொலிட்டிக்கல் மைலேஜுக்காண்டி பண்ணிட்டு இருக்கியா, பண்ணிட்டு போ. உன்னால் எங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் கேரியருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஏன்னா இந்த பொலிட்டிக்கல் இமேஜில் ஒரு ஸ்டெப்பு நீ முன்னாடி வந்த, நானும் மறைமுகமாக ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்தேன். மறைமுகமாக பேசணும், ஒத்துவல்ல, நீ உன் பக்கம் போயிட்டேன், நான் என் பக்கம் போயிட்டேன். உனக்கு தான் இங்கே பொலிட்டிக்கலாக பெரிய டேமேஜ். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி இந்த கட்சியில் சொன்னார்ல, நான் வந்து இந்த மாதிரி வந்து நீக்கப்பட்டவர்களை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னார்ல, இன்னைக்கு தினகரன் அவர்களை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டார். அவருக்கு தான் இன்னைக்கு பொலிட்டிக்கலாக ஒரு மைலேஜ். தன்னுடைய நிலைப்பாட்டில் அவர் பின்வாங்கிட்டார், மைனஸ். இந்த பக்கம் தினகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி எடுத்து தான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்னாரு. யாரை எடுத்து கட்சி ஆரம்பிச்சனோ அவரோட போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அவருக்கு இங்கே பொலிட்டிக்கலா மைனஸ். இந்த ரெண்டு பேருமே சமரச அரசியல் பண்ணிட்டாங்க, சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணிட்டாங்க. இது ரெண்டையுமே பார்த்துட்டு இருந்த தலைவர் விஜய் அவர்கள் எந்தவித பொலிட்டிக்கல் மைலேஜ் இல்லாமல் இந்த நிகழ்வை ரொம்ப அற்புதமாக கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். தைரியமா இருங்க. காங்கிரஸ் மட்டும் சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுதா அல்லது உண்மைக்குமே கொள்கை வழி அரசியல் பண்ணுதாங்கிற கேள்விக்கு மட்டும்தான் இப்போ பதில் தேட வேண்டியிருக்கு. கூடிய விரைவில் அதற்கான பதிலும் கிடைக்கும். பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.